புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணால் உங்களுக்கு பிடிக்கான்னு தெரியும். இப்போ அதை என்ன யூடியூப்புக்கு போகிறீங்க, உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும், லிங்க் பண்ணினோடனே இது அட்வொகாட்டா குரல், பின்னுக்கு போர்டை பார்த்தோன்னா உங்களுக்கு அட்வொகாட்டான்னு தெரியும். ஸோ நீங்கள் கேட்குறது இன்றைக்கு யார் கெஸ்ட்டு, நான் டிரெக்டாக வரேன். அவர் வேறு யாரும் அல்ல, சாய் சுதா சந்திரசேகரன், அட்வைசர் குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ட்ரேட் அட்வைசர்ஸ் GITA, Chief Executive Officer, India FinTech Foundation, former Vice President and Head APAC Region Invest in India. Very proud. மிக பெருமையோடு உங்களை நான் வரவேற்கிறேன். ஏனென்றா இவ்வளவு பெரிய விஷயத்தை சுமந்து கொண்டிருக்கிற ஒரு லேடியை நினைக்கும் போது முதல் சந்தோஷம். தேங்க்யூ, ரொம்ப சந்தோஷம் என்னை இன்வைட் பண்ணதுக்கு. ஐம் வெரி ஹாப்பி டு பி ஹியர் அண்ட் உங்ககிட்டயும் மக்கள்கிட்டயும் பேசுறது ரொம்ப சந்தோஷம். அப்போ தேங்க்யூ. விமன் என்று சொல்லிக்க ஒரு ஸ்லைட்டாக பார்த்தீங்க, அது நான் ஒரு உங்களோட மைண்டை டிஸ்மெண்டல் பண்ணுறதுக்காக சொல்லலை. மை செல்ஃப் அண்ட் ஆல் தி பீப்புள் நோஸ், அதாவது ஸ்ட்ராங்கர்ஸ் வந்து மென் இல்லை, விமன் தான். ஸோ இட்ஸ் அ ப்ரவுட் வே. வெல்கம் டு ஸ்ரீலங்கா, வெல்கம் டு த அட்வொகாட்டா ஸ்டுடியோ. ஸ்ரீலங்கா, இந்தியா ரெண்டுமே 2 விமன் லீடர்ஸ் இருந்து ஆண்டு குளோபல் ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போன நாடு நம்ம 2 பேருமே. ஸோ ஐம் வெரி ஹாப்பி டு ஷேர் த ஸ்டேஜ் வித் யூ. இன்னொன்று சொல்லிட்டு போகலண்ணா, நான் கூட பெருமைப்படுறது என்னென்னா, ஒரு ஆம்பளையா நான் இருந்தால் அதுக்குள்ளே கொஞ்சம் பொம்பளையில் இருக்கிறாங்கன்னு தான். உதாரணத்துக்கு நாங்கள் சிவனை பார்க்குறோம், தாயுமானவனாக இருக்க தான் சிவனுக்கு பக்கத்தில் நெருங்குறோம். ஸோ ஆல்வேஸ் த ப்ரவுட் சைட் ஆல்சோ தேர். ஸோ மீண்டும் உங்களை வெல்கம் பண்ணிக்கொண்டு, சரி, இப்போ ஸ்ரீலங்கா இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் ஒரு பேட் சிச்சுவேஷன். திஸ் இஸ் நாட் த ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப்டர் 2019 the COVID scenes. Then again in 2021-22 அந்த காலகட்டத்தில் பொலிட்டிக்கல் எக்கனாமிக் ஸ்ட்ரகிள்ஸ், அதே நேரத்தில் கவர்மெண்ட்டின் செட்டப் பிளானிங் எல்லாமே மிஸ்மேட்ச் பண்ணி அவங்கள வெளியில் போட்டு புதுசாக ஒரு கவர்மெண்ட்டே ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம். அதாவது மக்களே வீதிக்கு வந்து ஒரு ஜனாதிபதியை தேர்ந்தெடுத்து, இப்போ நாங்கள் அந்த ஜனாதிபதி தேர்ந்தெடுக்க வெறும் பாத்திரமாக தான் எங்களோட கஜானா இருந்துச்சு. எக்கச்சக்கமான நட்டம். அதாவது நாங்கள் கடன் எடுத்து கொடுக்க வேண்டிய சூழல். அதுக்கு பிறகு IMF வந்து எங்களோட ஃபைனான்சியல் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் தந்து அதை நாங்கள் ஃபீட் பண்ணி போயிட்டு இருக்கிறோம். இந்த இன்டர்வியூ இப்போ தான் நான் பேசுவேன், அப்புறம் பேச மாட்டேன். சரியா? அப்போ அப்படி இருந்த இந்த கண்ட்ரியில் பேசிக்கலி மூச்சு விடுறதுக்கு, மூச்சு விடுறதுக்கு, சாப்பிட்றதுக்கு இம்மீடியட்டாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணது இந்தியன் கவர்மெண்ட். ஸோ வி ஹேவ் டு தேங்க்ஸ் ஃபார் தட். அதே மாதிரி கடைசியாக நடந்த தித்வா இன்சிடென்ட்லையும் இந்தியன் கவர்மெண்ட் தான் செய்தது. அதுக்கும் தேங்க்ஸ் ஃபார் தட். ஸோ உங்களை மாதிரி ஆட்கள் இல்லாமல் இதுக்கு மூவ்மெண்ட் எடுக்க இயலாது. ஸ்ரீலங்கா இப்போ இதான் கேள்வி. இப்போ ஸ்ரீலங்கா வந்து பார்க்குறீங்க, இதுன்னு பொட்டென்ஷியல் என்ன? பிகாஸ் இந்தியா இஸ் நவ் குளோபல் லீடிங் பீப்புள். இந்த இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், டெக்காக இருக்கலாம், ஈவன் த ஃபார்மசூட்டிக்கல், வாட் எவர் கம்ஸ் த இண்டஸ்ட்ரி ஹெட். ஸ்ரீலங்காவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதுக்கு பொட்டென்ஷியல் இருக்கா? அப்படின்னா எப்படி நாங்கள் உண்மையாகவே இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கொண்டு வர வேணும்? அதுக்கு இந்தியா எப்படி சப்போர்ட் பண்ணும்? ஸ்ரீலங்காங்கிறது இந்தியாவுக்கு ஒன் ஆஃப் த மோஸ்ட் பிரியப்பட்ட நாடு. நேச்சுரலி நீங்கள் எங்களோட ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா எங்களோட ரொம்ப க்ளோஸாக இருக்கீங்க. நிறைய பிளேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை எடுத்துக்கிட்டோன்னா, சென்னை டு கொலம்போ 50 minutes 60 minute ஃப்ளைட். பட் சென்னை டு பாம்பே எடுத்தேன்னா 2.5 மணி நேரம், சென்னை டு டெல்லி எடுத்தேன்னா 3 மணி நேரம். ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன் ஸோ க்ளோஸ். கல்ச்சரலி ஆல்சோ ஸ்ரீலங்கா இஸ் த கண்ட்ரி ரொம்ப க்ளோஸாக கல்ச்சரலி, எத்னிக்லி, லாங்குவேஜ் காமனாலிட்டியே இருக்குது. இப்போ நானும் நீங்களும் ஸ்ரீலங்காவும் இந்தியனும் நம்ம சேர்ந்து உட்காந்து பேசுகிற 2 பேருக்கும் ஆங்கிலம் தெரிஞ்சாலும் தமிழ்ன்றது இன்னொரு மொழி நம்மளை இணைக்குது. ஸோ அதனால் தமிழில் உட்காந்து வந்து பேசுகிற அந்த பெருமையாக உட்காந்து நம்ம இங்கே டயலாக் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ தேட் வே ஸ்ரீலங்கா இஸ் அ வெரி டியர் கண்ட்ரி டு இந்தியா. அண்ட் ஒன் ஆஃப் த பொட்டென்ஷியல் தட் ஐ சி, நிறைய நேச்சுரல் அசெட்ஸ் இருக்குது ஸ்ரீலங்காவுக்கு. 2வது, ஸ்ரீலங்கன் பீப்புள் நல்ல காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் இஸ் யுவர் ஸ்ட்ராங்கஸ்ட் செக்மெண்ட். ஐ திங்க் 98% ஆர் 99% எல்லா உங்களோட தொழில்நுட்ப சாலைகள் வந்து MSME செக்மெண்ட்டில் இருக்குது.
there is a lot of potential for MSME to come and matchmake with Indian businesses in India for two reasons. ஒன்று, இந்தியன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இங்கே எடுத்துகிட்டு வாங்கங்கிறது ஒன்று. ரெண்டாவது, ஸ்ரீலங்கன் லார்ஜ் பிஸ்னஸஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறது இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வரதுங்கிறது ரெண்டு. ஆனால் மூணாவது, இப்போ யாருமே இன்னும் சரியாக இந்த கிளியராக இன்னும் பார்க்க ஆரம்பிக்காதது என்னன்னா, இந்தியா ஸ்ரீலங்கா ரெண்டு பேரும் சேர்ந்து குளோபல் ரீஜன்ஸ்க்கு இன்டகிரேட்டட் சப்ளை செயின் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த ஜியோ பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் நடந்திருக்கு. எவ்வளோ நாள் ஆகுமா, மாதம் ஆகுமா, வருஷம் ஆகுமான்னு யாருக்குமே இன்னும் தெரியாது இந்த ஜியோ பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி வர. ஸோ த வேர்ல்ட் ஓவர் இஸ் லுக்கிங் அட் அ குளோபல் சவுத் டு பிரிங் இன் இண்டஸ்ட்ரியல் ஸ்டெபிலிட்டி. இண்டஸ்ட்ரியல் ஸ்டெபிலிட்டி வந்தால் தான் எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி வரும். பிஸ்னஸ் நடக்கணும், ட்ரேட் நடக்கணும், அப்போ தான் பழக்கம் இருக்கும் எக்கானமிக்கு, அப்போ தான் நல்லா வர முடியும். ஸோ இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா என்ன பண்ணலாம்? இந்தியா அண்ட் ஸ்ரீலங்காவுக்கு சில காம்ப்ளிமெண்டாரிட்டிஸ் இருக்குது. நீங்கள் ஒரு பார்ட் ஆஃப் த சப்ளை செயின் எடுத்து பண்ணுறீங்க, அதை இன்டகிரேட் உங்களோட ஸ்ட்ரென்த் இல்லை. இந்தியாவுக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரென்த் இருக்குது. நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணது இந்தியாவுக்கு கொடுக்கலாம், பட் இந்தியா ஸ்ரீலங்கா சேர்த்து மேனுஃபேக்சர் பண்ணதை வேர்ல்ட் ஓவர் சப்ளை பண்ணலாம். ஸ்ரீலங்கா ஹேஸ் சர்டன் பொட்டென்ஷியல் அண்ட் இந்தியா ஹேஸ் அ மேசிவ் பொட்டென்ஷியல். ரெண்டு பேரும் சேர்ந்து வந்தால் இட்ஸ் அ வின்-வின் சிச்சுவேஷன் ஃபார் ஸ்ரீலங்கா அண்ட் இந்தியா. தட் இஸ் சம்திங் தட் ஐ வாண்டட் டு உங்ககிட்ட பேசி, தட் கான்செப்ட் அண்ட் தட் தாட் ஐ வாண்ட் டு புட் இன் த பிஸ்னஸ் மைண்ட்ஸ் ஆஃப் தி பிஸ்னஸ்மென் ஆஃப் ஸ்ரீலங்கன் அண்ட் இந்தியன்ஸ். தட் இஸ் வெரி அண்டர் ரேட்டட் அண்ட் வெரி அன்டாப்டு பொட்டென்ஷியல். பேசிக்காக ஒரே குடும்பத்தில் இருக்கிற அண்ணன் தம்பி கிடையில தான் மிகப்பெரிய சண்டையும் இருக்குது. இப்போ நேபாள் ஆல்வேஸ் இப்போ நீங்கள் சொல்கிற இதே பொட்டென்ஷியலோட இந்தியாவோட கனெக்ட் ஆகி செய்து கொண்டிருக்கிற ஒரு கண்ட்ரியில் நேபாளில் நாங்கள் எக்ஸாம்பிள் எடுக்கலாம். அதே மாதிரி தான் பிஃபோர் 1972 பங்களாதேஷ் இந்தியா கண்ட்ரி தான், இந்தியா தான். ஆனால் இப்போ வேறு. பட் பங்களாதேஷ் வந்து எதையுமே இந்தியாவோட கனெக்ட் ஆகுறது இல்லை. பிகாஸ் தட் இஸ் த இது இஸ் இம்பார்ட்டன்ட் கொஷன். அதுதான் உண்மையாகவே இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி. இப்போ ஸ்ரீலங்கா பேசிக்கலி நீங்கள் சொன்ன மாதிரி பார்ட் ஆஃப் இந்தியா இல்லை, ஹார்ட் ஆஃப் இந்தியா. ஆல் த கம்யூனிட்டிஸ் எல்லாருமே அங்கேருந்து தான் வந்து மாற்றுக்கிறது இல்லை சிந்தனை. இப்போ நான் தமிழ் பேசுகிறேன், நீங்கள் இலங்கையில் 82% அண்ட் 79 புத்திஸ்ட் எல்லாருமே சிங்களம் பேசுகிறாங்க. சிங்களத்தில் முழுக்க இருக்கிற நம்பிக்கையே இந்தியத்தான். அவன் ஹரிச்சந்திரையே உண்மை சொல்கிறவன் ஹரிச்சந்திரன் அவங்களும் சொல்கிறாங்க. 42,000 கோடி தேவதூதர்ன்னு அவங்களும் சொல்கிறாங்க. எல்லா நம்பிக்கையும் அதே இருக்குது. ஆனால் இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி ஒன்று இருக்குது தானே. இப்போ இந்தியா வந்தால் இலங்கை எடுத்துருமோ, இந்தியா கனெக்ட் ஆகினா இது எடுத்துருமோ, இதுதான் எப்போவுமே இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பெரிய தடையாக இருந்தது. இதை நான் இதாக பேசல, பொலிட்டிக்கல் இல்லை. ஏன்னு சொல்கிறேன்டா, இதைத்தான் ஜியோ பொலிட்டிக்ஸ் ப்ளே பண்ணும். இப்போ சைனா ஸ்ரீலங்காவோட ப்ளே பண்ணுறதுக்கு இருக்கிற ஒரே டூல் இதுதான். இதை பிரேக்கப் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்ட்ராங் எலிமெண்ட் ஒரு கண்ட்ரின்ற பொலிட்டிக்கல் சினாரியோட வாரத்தை விட கம்யூனிட்டி அல்லது வந்து சோஷியல் சினாரியோட கனெக்ட் ஆகிறது பெட்டராக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசியில் இருக்கிறார்கள். இப்போ ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய போர்ட் சிட்டியிலேருந்து என்ன ஷிப் என்ன மேக்கிங் பிளேஸ், இது எல்லாமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியன் இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் இப்போ நடக்குது. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த எஸ்எம்இக்கு நடந்தது இல்லை. ஸோ அதை வந்து நாங்கள் இப்போ கனெக்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. கம்யூனிட்டியாக கனெக்ட் பண்ணால் தான் சரி வரும். இதுக்கு எந்த மாதிரியான பிளான்ஸை நாங்கள் போடலாம், நீங்கள் இந்த இன்வெஸ்டர்ஸை எப்படி கொண்டு வரலாம், உங்களோட ஐடியாஸ் என்ன இருக்குன்றதுக்கு சொல்ல முடியுமா? ஒரு விஷயம் தெளிவாக எனக்கு என்ன சொல்ல பிரியப்படுறேன்னா, கவர்மெண்ட் வந்து பிஸ்னஸ் நடத்த எம்எஸ்எம்இ நல்ல மேலுக்கு கொண்டு வர ஃப்ரேம் ஒர்க் தான் எடுத்துகிட்டு வர முடியும், பாலிசிஸ் தான் எடுத்துகிட்டு வரும். அந்த எக்கானமியை டெவலப் பண்ணுறது, பிஸ்னஸை எடுத்துகிட்டு வர்றது ப்ரைவேட் செக்டர் தான் பண்ண முடியும். கவர்மெண்ட் கேன் எனேபிள் த ப்ரைவேட் செக்டர். ப்ரைவேட் செக்டராக, கம்யூனிட்டியாக, பீப்புளாக, மக்கள் தான் ஐடியாஸ் எடுத்துகிட்டு வரணும். அந்த ஒரு 2-way பிரிட்ஜ் கனெக்ட் பண்ணணும். அந்த இது எடுத்துகிட்டு வந்தால் தான் கவர்மெண்ட் போடுற ரோட்டில் மக்கள் தெளிவாக யூஸ் பண்ண முடியும். வீட்லேயே உட்காந்துட்டு ரோடு இல்லைன்னு சொல்லுவேன். வெளியே வந்து பாருங்கள், ரோடு இருக்குது. ரோட்டு மேலே நீங்கள் என்ன எடுத்துகிட்டு போகலாம், ரோடு எங்கே போகுது, எந்த தூரம் நீங்கள் ஓட்டிகிட்டு போகலான்னு நீங்கள் தான் வந்து பார்க்கணும். ஸோ தட் இஸ் ஒன் பாயிண்ட் ஐ வாண்ட் டு டெல் யூ.
ஸோ நேத்திக்கு வந்து இந்தியன் ஹை கமிஷன் இங்கே கொலம்போல அவங்களும் இண்டோ லங்கா சேம்பர் ஆஃப் காமர்ஸும் குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ட்ரேட் அட்வைசர் ரைட் ஒரு கவர்மெண்ட் என்டிட்டி இருக்குது இந்தியன் ஹை கமிஷன். ரெண்டாவது ஸ்ரீலங்கன் ட்ரேட் பாடி ஒன்று இருக்குது ILCCI ஒன்று. கீதாங்கிறது இந்தியாவில் ஆங்கர் ஆர்கனைசேஷன் இந்த ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். All the three of us together have come together yesterday to establish a Indo-Lanka Trade and Investment Desk. This is the first time that has happened. This sends a very strong signal that government framework kuduthirukanga, they are going to facilitate it. But நம்ம மக்களா how can as businessmen also how can we start? நம்ம business community-ய சேர்த்து வச்சோம், ட்ரேட் ஆரம்பிச்சு வச்சோம்னா ட்ரேட் பண்றது மக்கள்ங்கிறது MSME செக்மெண்ட் தான். லைக் காங்க்ளமரேட்ஸுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது உலகம் எல்லாம் போகிறதுக்கு. பிகாஸ் அவங்களுக்கு மேன் பவர் இருக்குது, ரிசோர்ஸ் இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது, எக்விட்டி இருக்குது, ஷேர், டைவர்சிஃபைடு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஆனால் சின்ன கம்பெனிஸுக்கு இந்த மாதிரி இனிஷியேட்டிவ்ஸ் வந்து பண்ணினா they will be able to sort of understand India more. இந்தியாங்கிறது நிறைய பேருக்கு பயம் என்னன்னா ரொம்ப பெரிய நாடு, காம்ப்ளெக்ஸ் நாடு, புரிய மாட்டேங்குது, எப்போ உள்ளே போகலாம், எங்கே உள்ளே போனோம், they think it's a very complex thing. ஸோ அவங்களுக்கு எஸ்பெஷலி MSME பிஸ்னஸ்க்கு என்ன சொல்ல வரேன்னா, இந்தியாவை ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் ஸ்ட்ராட்டஜி, அதாவது ஒரே பிளான் வச்சுட்டு எங்கே வேணாலும் இப்போ இந்தியாவில் பண்ணான்னு நினைக்காதீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன ஒரு டெக்ஸ்டைல்ஸ் எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா இந்தியாவுக்கு சர்டன் ஸ்டேட்ஸ் இருக்குது. இன்டெலிஜென்ட்டாக என்ன ஸ்டேட்ஸ் உங்கள் செக்டருக்கு ஆட்டோமொபைல்ஸ் எடுத்திங்கன்னா நீங்கள் டெக்ஸ்டைல்ஸ்க்கு எடுக்கிற ஸ்டேட் ஒத்தே வராது. அதுக்கு என்ன டைப் ஆஃப் ஸ்டேட்ஸ் இருக்குது அப்படின்னு அதை உங்களோட செக்டர் என்ன, உங்களோட ஸ்டேட் என்ன, உங்களோட பார்ட்னர் என்ன. MSME-யாக இருக்கீங்கன்னா நீங்கள் இந்தியாவுக்குள்ளே வரும்போது நீங்கள் முடிவு அது ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் இந்தியன் ஹை கமிஷன், ILCC அண்ட் கீதா உள்ளே வந்திருக்கோம். உங்களுக்கு என்ன மாதிரி அட்வைஸ் கொடுக்கு, நீங்கள் கஸ்டமருக்கு பக்கத்தில் இருக்கணுமா, இந்தியா மார்க்கெட்டு கேப்சர் பண்ண போகிறீங்களா, இல்லைன்னா எக்ஸ்போர்ட்டுக்கு எடுத்துகிட்டு வரீங்களா. எக்ஸ்போர்ட்டுக்கு எடுத்துகிட்டு வரீங்கன்னா கோஸ்ட்டில் தான் இருக்க முடியும். கஸ்டமரை பார்க்கணுன்னா மிடில் ஆஃப் த கண்ட்ரி லேண்டில் தான் இருக்கணும். பிகாஸ் ரோடு வழியாக தான் நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவீங்க லோக்கல்ஸ்க்கு. எக்ஸ்போர்ட்டில் இருக்கணும்னா ஷிப்பு வழியாக டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போகணும். ஸோ கோஸ்டல் ஷிப்பிங் ரூட்டில் தான் இருக்கணும். எந்த ஸ்டேட் என்ன இன்சென்டிவ் கொடுக்குது, இந்த மாதிரி ஹேண்ட் ஹோல்டிங் சர்வீசஸ் அண்ட் அட்வைசரி தான் இந்த இண்டோ-லங்கா ட்ரேட் டெஸ்க்குங்கிறது பண்ணுறாங்க. ஆல் தீஸ் ஆர் இன்க்ரெடிபிள் இனிஷியேட்டிவ்ஸ் கைடட் பை த கவர்மெண்ட்ஸ் that the private sector, I represent the private sector today. இதுக்கு முன்னாடி நான் பப்ளிக் செக்டர், மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ், இன்வெஸ்ட் இந்தியாவில் இருந்தாலும் இன்றைக்கி நான் இப்போ ப்ரைவேட் செக்டரில் இருக்கேன். ஸோ எனவே எனக்கு கவர்மெண்ட் எந்த நோக்கத்தோட சர்டன் பாலிசிஸ் எடுத்துகிட்டு வராங்கன்னு ரொம்ப நல்லா புரியுது. இட் கம்ஸ் வித் 100% குட் இன்டென்ஷன்ஸ். ஆனால் அதை எடுத்துகிட்டு போய் certain connectors like us last mile எடுத்துட்டு போகணும். and the last mile businesses should grab that opportunity to not miss the bus. right time right busங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் இன்றைக்கி எடுக்க வேண்டிய டிசிஷனை 1.5 வருஷம் கழிச்சு மெதுவாக எடுத்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி போயிடுச்சு, அடுத்த செக்டருக்கு போயிடும், அடுத்த நாட்டுக்கு போயிடும், டைம் போயிடும், டிமாண்ட் போயிடும், சப்ளை போயிடும், அடுத்த வார் எங்கே, எப்போ, எப்படி, என்ன விலை, எப்படி தங்க விலை ஏறப்போதா, பெட்ரோல் விலை ஏறப்போதா. இட் இஸ் வெரி அன்பிரடிக்டபிள். இந்தியா இஸ் ஒன் கண்ட்ரி தட் ஹாஸ் given you policy stability. என்ன கவர்மெண்ட் எந்த அரசு ஆட்சிக்கு வந்தாலும் போன 30-35 வருஷமாக பாலிசி ஸ்டெபிலிட்டி இண்டஸ்ட்ரி ஃபர்ஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. ஏர்லி 90s ஸ்ரீலங்கா பொறுத்த மட்டும் இருக்கு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் அதுதான். நீங்கள் சொல்கிறதுனால அதாவது கவர்மெண்ட் பாலிசிஸ் நெவர் சேஞ்ச். இப்போ மிஸ்டர் மன்மோகன் சிங் இருந்த காலகட்டத்தில் எடுத்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், அதாவது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் பிளானிங் ஸ்டில் இட்ஸ் ஒர்க்கிங் அவுட். இங்கே அப்படி இல்லை. கவர்மெண்ட் மாறும்போது எவ்ரி திங் இஸ் கெட் சேஞ்ச். the problem starts here. எல்லா நேரமும் நாங்கள் கேபினெட்டில் அப்ரூவல்ஸுக்கும் இருக்கிறோம். இதுதான் ஸ்ரீலங்காண்ட ட்ரேட் பேக்வேர்ட் ஆகிறதுக்கான மெயின் ரீசனு. அது முட்கூட்டி இதை கேப்சர் பண்ணுறாங்கண்டா கவர்மெண்ட் பிளானிங்கில் ப்ரைவேட்டாக வர்ச்சுவலாக வர கம்பெனிஸ். ஐ டோன்ட் வாண்ட் ஹைட் யூ ஸ்டேட் வே ஃபிங்கர் பாயிண்டிங் டு சைனா, CCC மாதிரி கம்பெனிஸ் தேவர் ப்ரைவேட் வருது, பட் இட் இஸ் கண்ட்ரோலிங் பை கவர்மெண்ட். சரியா? ஆனால் அது எங்களுக்கு புரியுது இல்லை. பிகாஸ் அது சொன்ன டைமுக்கு அடிப்பாங்க, சொன்ன மாதிரி செய்வாங்க, இவ்வளோ தான். இட்ஸ் தேர்.
ஆனால் உங்களோட இண்டிபெண்டன்சி ம். மற்றது நீங்கள் உங்களுக்கு இருக்கிற ஐடியாலஜிஸை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான உங்களோட ம். விருப்பு இதெல்லாம் ப்ரைவேட் செக்டர்ஸோட ஹேண்ட் டு ஹேண்ட் செஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். ம். ஸோ இட்ஸ் அ குட், நீங்கள் சொல்கிறது பார்த்தா இது ஒரு மாவலஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஸ்ரீலங்கன் எஸ்எம்இ பிளானிங். இலங்கையின் எஸ்எம்இ எடுத்துக்கொண்டாலும் ம். இப்போ நீங்கள் ஸ்ரீலங்கா வந்து ட்ரை பண்ணியிருப்பீங்க. ம்ஹும். ஸ்ரீலங்காவில் நீங்கள் பார்க்கும்போது எல்லாம் வெரி இண்டிபெண்ட். ம். இட்ஸ் நாட் கம்ப்ளீட்லி கனெக்டட் வித் எனி சென்ட்ரல் பாடி. ம். தி சேம் ப்ராப்ளம் இஸ் வித் எஸ்எம்இ ஆல்சோ. ம்ஹும். ம். சரி, எல்லாரும் இருக்கிறாங்க, ஏதாவது ஒரு சங்கத்தில் இருப்பாங்களே தவிர, ம். அப்போ அங்கே உழவர் சந்தைக்கு போகிற மாதிரி தான் அப்படி தான் இருப்பாங்களே தவிர மற்றபடி இல்லை. ஸோ இங்கே எங்கள் சைடும் ஸ்ரீலங்கா சைடும் ம். இதை கொஞ்சம் இன்னும் ஸ்ட்ராங் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. ம். அதை நீங்கள் இனம் கண்டீங்களா? ஏன்னா இப்போ அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை கொடுக்கறதுக்கான ஒரு 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 ஐடியாலஜிஸும் இப்போ இருக்கிற நிலையில் ஸ்ரீலங்காக்கு இல்லை. பிகாஸ் நாங்கள் இன்னும் எங்களோட நாட்டை ரொட்டேட் பண்ணுறதுக்கு வந்து நாங்கள் வெளிநாட்டிலேருந்து காசுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். எங்களுக்கு வந்து இப்போ இந்தியா மாதிரி எக்ஸ்போர்ட்டும் வந்து அந்தளவுக்கு கண்ட்ரோல் இதில் இல்லை. ம். நாங்கள் இம்போர்ட்டில் தான் கூட சஸ்டெயின் ஆகுறோம். ஸோ ஆமா. ம். அப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இப்போ எங்களோட ஜிடிபின்ற பிக்சர் அதை தான் காட்டுது எங்களோட டேஷ்போர்ட். ம். ஸோ இப்படியான சுச்சுவேஷனில் இப்போ நான் ஸ்ரீலங்காவில் இருக்கிற எஸ்எம்இ ஆக்கள் இருக்காங்க இல்லையா, ம். அவ்வளோ பேர் ஒன்று சேர்த்து ஒரு பெரிய ஒரு நேரு ஸ்டேடியம் மாதிரி ஒரு ஸ்டேடியத்தில் போட்டு நான் வந்து அவங்களோட குரலாக அவங்கள்ட்ட கேட்குறேன், ம். எங்களுக்கு நீங்கள் எம்பவர்மெண்ட் பண்ணுவீங்களா, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா? நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் செய்கிறதுக்கு, எங்களுக்கு எல்லாம் இருக்குது, ம். ஆனால் எங்களுக்கு இப்படி ஒன்று இல்லை. இப்படி கேட்டால் உங்களால் என்ன செய்ய முடியும்? திஸ் இஸ் நாட் இது ஒரு ஓப்பன் சீக்ரெட். ஐ திங்க் ப்ரைவேட் செக்டராக நானும் இதை தான் சொல்லுவேன். உங்களுக்கு நீங்கள் ஓப்பனிங்கில் சொன்னதும் ஸ்ரீலங்காவுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா செல்ஃப்லெஸ்ஸாக எங்கள் நாட்டுக்கு அந்த சில ஃபண்ட் தேவை இருந்தாலும் நம்ம நெய்பர்ஸ்க்கு அண்ணன் தம்பிங்கன்னு சொன்ன மாதிரி ஹெல்ப் பண்ணோன்ட்டு நாங்கள் வந்து செய்கிறோம். விச் இஸ் அன் இன்க்ரெடிபிள் ஜெஸ்டர் ஆஃப் we want to support you to see how both of us can grow together. The corridor government, Indian government பேசுகிறதும் இந்தியா ஸ்ரீலங்காக்கு நடுவே ஒரு பைலேட்ரல் காரிடோர். இந்தியாவிலேருந்து ஸ்ரீலங்கா மட்டும் கிடையாது, ஸ்ரீலங்காலேருந்து இந்தியா மட்டும் கிடையாது, ரெண்டுமே ஒரு காரிடோர், ஒரு பிரிட்ஜ் கனெக்ட் பண்ணோன்னா அந்த சொல்கிற மாதிரி கவர்மெண்ட் பிரிட்ஜ் மட்டும்தான் கட்டி கொடுக்கும். அதில் உள்ள வெளியே போயிட்டு வர்றது நாங்க நம்ம தான் போவோம். ப்ரைவேட் செக்டர் தான் பண்ணணும். நீங்கள் ஒன்று இன்ட்ரெஸ்டிங்காக சொன்னீங்க, சங்கம் மாதிரி தனித்தனியாக எல்லாம் இருக்காங்க. நான் எனக்கு பதில் கிடையாது எப்படி இந்த சங்கத்தெல்லாம் ஒன்று சேர்க்கறது அப்படின்ட்டு. பட் இன் மை எக்ஸ்பீரியன்ஸ் வேர்ல்ட் ஓவர் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ், டிஃப்ரெண்ட் அசோசியேஷன், என்ன ஜியோ பொலிட்டிக்கல் டிஃப்ரென்சஸ் மக்களுக்கு கவர்மெண்ட்டோட இருந்தாலும் பிஸ்னஸ்மென் வேறு மாதிரி தான் யோசிப்பாங்க. கவர்மெண்ட் நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட் ஆர் கவர்மெண்ட் இன்ட்ரெஸ்டில் யோசிப்பாங்க. பிஸ்னஸ்மேன் காமன் மேன் மாதிரி பிஸ்னஸ்மேன் காமன் மேனாக இருந்தாலும் யோசிக்க அவருக்கு முடியாது. தொழில் ஃபஸ்ட்டுன்னு வர பிஸ்னஸ்மேன் ஆர் த ஒன்ஸ் தட் மேக் இட் பிக். அவங்க பிஸ்னஸை வளர்க்குறதுல 50 பேர் இன்னைக்கு எம்ப்ளாய் பண்ணியிருந்தாங்கன்னா 500 பேர் அவங்க வளரும்போது 500 பேர் வளர்த்து விடுற திறனாக இருக்கிறவங்க மட்டும்தான். பிஸ்னஸ்ங்கிறது கட் த்ரோட் என்வாயன்மெண்ட், அவங்க மட்டும்தான் வளருவாங்க. ஸோ தோஸ் ஆர் சம் ஆஃப் தி sectoral associations can come together. This is good for two things, right? ஒன்று செக்டரை ஃபுல்லாக சின்னதாக செக்டரை வளர்க்கலாம், நம்பர் 1. ஆனால் செக்டருக்குள்ளேயே எம்எஸ்எம்இ, அகெயின் எம்எஸ்எம்இ பாயிண்டில் ஒத்தராக வந்து தனியாக வெளில போய் பண்ணுறது பயப்படுவாங்க. எனக்கு இருக்க இந்த சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டு நான் எப்படி உள்ளே போவேன், லாஸ் ஆச்சுன்னா ரொம்ப. ஆனால் ஒரு அசோசியேஷன் மூலமாக அவங்க வந்தாங்கன்னா ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் அட்வைஸ், நீங்கள் சின்ன கம்பெனியாக இருக்கீங்கன்னா தனியாக இந்தியான்னு மட்டும் இல்லை, எந்த நாட்டுக்கு போகிறதுக்கும் பயப்படுவீங்க, ஒரு கிளஸ்டராக போங்க. 5 கம்பெனி 6 கம்பெனி சேர்த்து போங்க. ஒன்று சேம் ப்ராடக்டை டெலிவர் பண்ணுறீங்க, ஒரு 500 யூனிட் நீங்கள் பண்ணுறீங்கன்னா 5 கம்பெனியாக போனீங்கன்னா 2500 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணுற கெப்பாசிட்டிக்கு போனீங்கன்னா உங்களுக்கு குளோபல் மார்க்கெட் ஈஸியராக கிடைக்கும். ஒன்று சேம் ப்ராடக்ட் போங்க, இல்லைன்னா 500 நீஷ் ப்ராடக்ட் தான் உங்களுக்கு டெலிவர் பண்ண கெப்பாசிட்டி இருக்கா, அந்த ப்ராடக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டெப் 5 இருக்கும், பின்னாடி 7 ஸ்டெப் இருக்கும். அந்த ஃபுல் வேல்யூ செயின்
நம்பர் 2 டு நம்பர் 9 எல்லா ஸ்டெப்ஸும் நாங்களே பண்ணி குடுக்குறோம் அப்படின்னு அப்படி ஒரு கிளஸ்டரா போங்க. Either you go as a cluster as the value chain or a cluster that will bring volume. These are some of the strategies that you can think of. So நீங்க தனியாவும் போக And மாட்டீங்க, then other உங்க side that குரலும் ஜாஸ்தியா இருக்கும். தனியா போனீங்க ஒருத்தர் தான் கேட்பீங்க, ஒரு 8 பேர் போனீங்க, இதே மாதிரி 5 கிளஸ்டர் போனா 40 கம்பெனி எப்படி அவங்களால the power you will have to get what you want, reasonable ask with the government will also be have a good potential to build a corridor and your business and your country. சாய் சுதா, நான் இப்போ இதை நான் வைக்கிறேன். இந்த ப்ராடக்ட் இது வேர்ல்டு மார்க்கெட்டை கொண்டே வச்சாச்சு. இந்த வேர்ல்டு மார்க்கெட்டில் வந்து இப்போ ஸ்ரீலங்காவுண்ட ஒரு ப்ராடக்ட் போகுதுண்டா ப்ராடக்ட் குவாலிட்டி மட்டும் இப்போ டிசைட் பண்ணுறது இல்லை. இப்போ ஏர்லியர் ஸ்ரீலங்கா கண்டு இருந்துச்சு சிலோன் டீ, அது அந்த பிராண்டுக்கே போச்சு. பிகாஸ் அது இந்த ப்ரீமியம் பிராண்டுக்கு. நவ் டேஸ் ப்ரைஸ் இஸ் த ஃபேக்டர் பேசிக்லி. அது வந்து இப்போ மார்க்கெட்டில் பெருசாக வருது. இப்போ ப்ரைஸ் ஃபேக்டர் வரணுமெண்டா சாய் சுதா, பேசிக்லி இதுன்ற ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை வந்து நாங்கள் எவ்வளவு தூரம் ஒப்டிமைஸ் பண்ணணும். மை வேர்ட் இஸ் ஒப்டிமைஸ் பண்ணணுமெண்டா உத்தமமாக கொண்டு வந்தால் தான் இந்த சேலஞ்சை நாங்கள் ஃபேஸ் பண்ணலாம். இது ஒரு இஷ்யூ. இப்போ இதில் இருக்க இப்போ இந்த கொஸ்டின் அது இல்லை. ஸ்ரீலங்காவில் ப்ரொடியூஸ் பண்ணி வேர்ல்டு மார்க்கெட்டுக்கு நாங்கள் அந்த கம்படிட்டிவ் அட்வான்டேஜுக்கு அந்த ப்ரைஸையும் அந்த ஸ்டாண்டர்டையும் ஸ்ட்ரக்சர் பண்ணணுமா இருந்தால் ஸ்ரீலங்காவில் வந்து அந்த 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 நாங்கள் சொல்லுவோம் என்ன ப்ரொடக்ஷன் காஸ்ட், அதை வந்து நாங்கள் எப்போவுமே இங்கே ஒப்டிமைஸாக யூஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. இப்போ எங்களோட இன்ஸ்டெபிலிட்டி ஆஃப் எங்களோட டாலர் அண்ட் ஸ்ரீலங்கன் ரூபி ரேட்டிங் vigorously affecting that. It won't sense as a Indian in India because Indian rupee is still very strong, but Sri Lankan rupee is weakest. Volatile. அப்போ வாலட்டைலாக இருக்கும்போது இந்த ப்ரைஸ்ங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு போய் சப்மிட் பண்ணுறது கஷ்டம். பட் வி ஹேவ் அன் ஐடியா. இப்போ இந்த ப்ரைஸை செட்டில் பண்ணுறது ஒரு இந்தியாவாக இருந்தால் அந்த ஸ்ரீலங்கன் அந்த வாலட்டைலை அதை வந்து பேலன்ஸ் பண்ண முடியுமா இருந்தால் இந்த இண்டஸ்ட்ரி வடிவாக ஓடும், நல்லா ஓடும். வடிவுன்றது நாங்கள் பேசுகிறது நல்லா ஓடும். அப்போ இதை நாங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி கிளஸ்டராக கொண்டு போகிறதுக்கு எங்களுக்கு வந்து இன்டர்நேஷ்னல் சப்போர்ட் தேவை. எந்த நேரமும் நான் உங்களை கஷ்டத்தில் போகிறதுக்காக சொல்லலை. தீஸ் ஆர் அவர் ப்ராப்ளம்ஸ், ஐ ஹேவ் டு டிக்ரைவ் இட். ஸோ இந்த பிரச்சனை இருக்குது. அப்போ இதை கொண்டு போய் அதில் போடுறதுக்கு எந்த விதத்தில் உங்களோட இந்த இன்வெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் உங்களோட இந்த இன்ஸ்டிடியூஷன் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். Again, I am for SME. See, very honestly, if I have to tell you, at a global level, ஒரு மத்தியஸ்தம்னு சொல்லுவாங்க ஒரு வார்த்தை. மத்தியஸ்தம் பண்ணுற கெப்பாசிட்டி ஆஸ் அ ப்ரைவேட் செக்டராக ஒன்று அட்வைஸ் பண்ணவும் எனக்கு தெரியுமான்னு தெரியாது, ஆர் மோஸ்ட் இம்பார்ட்டன் எனக்கு கெப்பாசிட்டியும் எனக்கு இருக்கான்னு தெரியாது. பட் ஆஸ் அ ப்ரைவேட் But you can take it to at least Tamil Nadu Finance Ministry. I'm not saying about Indian government. ஏன்னா ஸ்ரீலங்கான ஜிடிபியையும் தமிழ்நாடு ஜிபிடியும் தனியாக பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கே இருக்கிறோம்னு உங்களுக்கு புரியும். அப்போ அது பேசிக்லி கேன் சப்போர்ட். ஸோ அப்போ உங்களோட ஒரு நீங்களும் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நீங்களும் ஒரு இன்ஸ்டிடியூஷன், சரியா ப்ராப்ளம். அதாவது பேசிக்கலாக இதன் மூலமாக 2 பேரும் தான் வெளில போகிறோம். வெற்றி பெற போகிறது 2 பேரும் தான். இன்னொரு பக்கமும் இருக்கு என்னென்னா, இப்போ லாங் ரன்னா எங்களோட இண்டஸ்ட்ரியும் நாட் ஃபுல்லி ஆப்ரேட்டிங் இல்லையா. அப்போ அந்த வேர்ல்டு மார்க்கெட்டுக்கான காம்படிஷனையும் பார்க்கணும். செக்டராக ஒன்று நீங்கள் சொல்கிறது ஆன் த கிரவுண்ட் எக்கனாமிக் ரியாலிட்டிஸ் ஆஃப் ஸ்ரீலங்கான்னு சொல்கிறீங்க. பட் ஐ வுட் டெல் யூ another way to look at it is this price competition, competitive pricing. It's not a byproduct of just the geopolitical disruption only Sri Lanka is facing. Geopolitical Every country, just because of innovation. For example, even the people resources எடுத்தீங்கன்னா there is innovation and disruption. Production lines நிறைய இடத்துல மக்களுக்கு பதிலாக ரோபோட்ஸ் எடுத்துகிட்டு வராங்க. ஏன்னு கேட்டால் ஐ கேன் பிரிங் மை காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் டவுன். நீங்கள் சிலோன் டீ அப்படின்னு எடுத்துகிட்டு வரீங்க. Now, because of this global trade and export and the amount of infrastructure this is built, the world has shrunk.
the opportunities between the communication between two parties, the transportation between the two parties எல்லாமே ரெடியூஸ் ஆயிடுச்சு. ஒரு வேர்ல்டுங்கிறது இப்போ ஒரு குளோபல் வில்லேஜ். நீங்கள் எங்கே இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும், எக்ஸ்போஜர் எல்லாமே இப்போ ஃபிங்கர் டிப்ஸ். எனக்கு இல்லை, உங்களுக்கு இல்லை, உலகத்தில் எல்லா the opportunity has been democratized. So what is the next phase of growth, cost reduction and being on top of everything? போன 5-10 வருஷத்துல the amount of change, technological change the world has seen is unprecedented in history. It has never before happened at this pace. நடந்திருக்கு 25 வருஷத்துல நடந்தது இப்போ டெக்னாலஜியால் 5 வருஷத்தில் உங்களுக்கு ஜஸ்ட் போன 3-4 வருஷம் ஏஐ மாற்றின டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் நடந்திருக்கு. இன்டர்நெட் வந்தபோது இதுக்கு முன்னாடி நடந்துச்சு 30 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் 10 வருஷம் ஆச்சு, 15 வருஷம். அந்த கம்ப்யூட்டர்லாம் எவ்வளோ வருஷமாக டெவலப் பண்ணி சூப்பர் கம்ப்யூட்டர்னு எடுத்துகிட்டு வந்தாங்க, லேப்டாப் எடுத்துகிட்டு வந்தாங்க, நோட் பேக் எடுத்துகிட்டு வந்தாங்க, ஐபேட். இப்போ ஏஐ 20 வருஷத்தை அட்வான்ஸ் ஆகிட்டு சும்மா 3 வருஷத்தில் முடிச்சுட்டு போயிடுச்சு ஏஐ. ஸோ the way for you to எங்க வேலையை எடுத்து போயிருச்சுன்னா பாருங்க. So the way for not just Sri Lanka or India, globe over, for businessmen, you can't just bank on reducing the cost. You have to think about innovating. நீங்கள் இத்தனை நாள் ஜென்எக்ஸு, பூமர்ஸு அண்ட் பேபி பூமர்ஸ், மில்லேனியல்ஸ் அவங்களுக்கு கேட்டர் பண்ணிட்டுருங்க. திஸ் ஜெனரேஷன் ஒரு ஹார்ட் ஸ்டாப். த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இஸ் நத்திங். மில்லேனியல்ஸ்க்கும் ஜென்சிக்குமே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குது. மில்லேனியல்ஸ்க்கும் பூமருக்கும் ஓரளவுக்கு தான் வித்தியாசம் இருந்துச்சு. இப்போ மில்லேனியல்ஸ்க்கும் ஜென்சிக்கும் they think differently, they demand differently, they want differently. இதை நான் 10 வருஷம் முன்னாடி பார்த்து இதே கொடுக்குறீங்க, எனக்கு வேண்டாம், புதுசாக கேட்குறாங்க. It is a responsibility of the, if you want to survive, it is a responsibility of the private sector, business owners to innovate and disrupt. This innovation using technology is the one of the biggest factors the world is depending on to reduce the cost and to bring excitement. While production costs எடுத்துட்டு வரணும், just not doing price arbitrage மற்றும் உங்களுக்கு நீங்கள் போக வேண்டிய இடத்துல எடுத்துகிட்டு போவார். From a private sector, that is the one thing that I have noticed world over. That's basically what you said, right? All the innovations basically comes from the private sector. You have to accept it. So என்ன கேள்வியும் அதுதான். இப்போ என்ன ப்ராடக்ட்ன்றதை நாங்கள் சிக்னிஃபிகண்ட்டாக நேம் பண்ணுறதே கஷ்டமான காலம். வித் யூ ஆன்சர் ஒன்லி ஐ கோட் தட் ஆல்சோ. அந்த கொஸ்டின் என்னென்னா, நாங்கள் அதை ப்ரொடியூஸ் பண்ணி போகிற நேரம் ட்ரெண்ட் இஸ் கெட் சேஞ்சிங், மார்க்கெட் ட்ரெண்ட் இஸ் கம்ப்ளீட்லி கெட் சேஞ்சிங். இந்த கன்சியூமர் பிஹேவியர், நீங்கள் ஒரு B2 ரீட்டெயில் எடுத்துகிட்டு போகிறீங்க, B2C எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா, கன்சியூமர்ஸ்க்கு நீங்கள் போன 20 வருஷமாக வால்யூம்ஸ் அண்ட் வால்யூம்ஸ் ஆஃப் டேட்டா வச்சுருந்தாலும் டுடே இட் இஸ் ரிடண்டன்ட் பிகாஸ் யூ ஆர் நாட் சர்விங் தட் செக்மெண்ட் எனி மோர். அவங்க முடிச்சுட்டாங்க. யூ ஆர் சர்விங் அ கம்ப்ளீட்லி நியூ செக்மெண்ட் ஆன் விச் யூ டோன்ட் ஹாவ் டேட்டா. அடுத்த 15 வருஷம் தான் டேட்டா வரும். டீ அண்ட் காஃபியை எடுத்துக்கோங்களேன். இப்போ இத்தனை நாளாக காஃபி பவுடர் வாஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. காஃபி சீட்ஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க, அதை மில்லில் அரைச்சி நாங்கள் எடுத்துகிட்டு போவோம். நான்லாம் சின்ன வயசு இருக்கும்போது எடுத்துகிட்டு போவோம். அந்த மில்லுக்கு அரைச்சி ஒரு சின்ன ஷாப் இருக்கும், அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வருவாங்க. நான் இப்போ பவுடர், அப்புறம் தென் பேக்கேஜ்டு பவுடர் வந்துடுச்சு. இப்போ த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் தட் இஸ் கோயிங் ஆன் இஸ் ப்ரீ-பேக்கேஜ் ஸ்மால் சாஷே ஆஃப் ஹை குவாலிட்டி டிகாக்ஷன். You will think this is only for coffee. நீங்கள் சிலோன் டீன்னு சொல்லும்போது தான் many companies in India ஏன் காஃபி மட்டும் அவ்வளோ ஈஸியாக போட முடியுது, ஏன் டீ போட முடியுது? எனக்கு மில்க் போட்ட டீ வேணும், ஆனால் ஏன் டிகாஷன் மாதிரி எனக்கு இருக்க மாட்டேங்குது? அது டீ இன் அ கம்ப்ளீட்லி டீ டிகாக்ஷன் கைண்ட் ஆஃப் இனோவேஷன். ஸோ 4 டிகாக்ஷன் பேக்கெட்டை எடுத்துகிட்டு போடுற மாதிரி இன்ஸ்டன்ட் காஃபி. சில பேருக்கு இன்ஸ்டன்ட் காஃபியும் குவாலிட்டியும் வேணும்னு கேட்குறாங்க, ஈஸ் ஆஃப் கன்வீனியன்ஸும் வேணும்னு கேட்குறாங்க. ஸோ தோஸ் கைண்ட் ஆஃப் இனோவேஷன், தோஸ் ஆர் சம் ஆஃப் த திங்ஸ் வித் யுவர் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அண்ட் நேச்சுரல் அசெட்ஸ் யூ ஹேவ். Those are the kind of innovation, and this is the toughest period for innovation. You don't have data. யாருக்கு innovate பண்ணுறோம், என்ன கேட்குறாங்கன்னு உங்களுக்கும் தெரியாது. But sometimes you have to play the, hit and miss இருக்கும். But you have to try that. Only then you can serve. அடுத்த 30 வருஷத்துக்கு நீங்கள் கொடி கட்டி பறக்கணும்னா you have to make the trial and error now, because you are not serving for the older market. நீங்கள் ஜென்சின்னு இத்தனை நாள் நம்ம இல்லை சின்ன பசங்கன்னு நினச்சி, இவங்க எல்லாம் all of them are now வந்துட்டாங்க. They are
people with disposable income, purchasing power. Any businessman on a target purchasing power, disposable income இருக்கிற மக்கள். Highest disposable income saving mentality குறைச்சல அவங்களுக்கு. If you want to target them, and investment mentality குறைவு. They want to leave. That's a pattern of them. So consumer Consumers behavior, your is very high. demographic behavior எல்லாமே மாறுது. இத்தனை நாள் பண்ண டேட்டா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் ரொம்ப சந்தோஷம். அது அவங்களுக்கு they are very நாங்க வேற. லைக் நம்மலாம் ரொம்ப ப்ரெடிக்டபிள். 100 ரூபாய் சம்பாதிச்சோம் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 30 ரூபாய் எடுத்து சேவ், 20லேருந்து 30 ரூபாய் எடுத்து எப்படியாவது சேவ் பண்ணிடணும். இதை இங்கே இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போடணும். இது சின்னதாக எவ்ரிடே லக்ஸுரி எக்ஸ்பெண்ட் 10% கம்மியாக தான் லக்ஸுரி எக்ஸ்பெண்டிச்சர்னு நம்ம வைப்போம். தென் ரெஸ்ட் ஆஃப் தி திங் டே டு டே ரன்னிங் எக்ஸ்பென்சஸ், எமர்ஜென்சி, மெடிக்கல், டிஃப்ரெண்ட் பாக்கெட்ஸ் ஆஃப் சேவிங்ஸ் வச்சுருப்போம் நம்ம. இப்போல்லாம் 50%, 60% எதுக்கு சம்பாதிக்கிறோம்? வாழதானே, நல்லா வாழலைன்னு என்ன பண்ணு. ஸோ ஒரு விதத்தில் நாங்கள் செய்யலைன்னு கவலைப்பட்டது அவங்க அப்ளை பண்ணுறாங்க. அது பெட்டர். பட் நல்லதா கெட்டதான் கூட நம்ம புரியறதுக்கு இன்னும் 10 வருஷம் ஆகும். பிகாஸ் டேட்டா பேட்டர்ன்ஸ் எப்படி மாறப்போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. என்னதான் இருந்தாலும் தேங்க்ஸ் சாய்சுதா. தேங்க்ஸ் சார். Such a pleasure. என்னடா உங்களோட ஏஜ் குரூப்புக்குள்ள இதே சேர்த்துட்டீங்க, நாமளே அதுக்கு. சரி, அடுத்த விஷயம் என்னென்னா இது இப்போ நீங்கள் பேசும்போது தான் புரிஞ்சுது. நாட் ஒன்லி ப்ராடக்ட், சர்வீசஸ் ஆல்சோ கம்எஸ். அதாவது என்ன நாங்கள் ஸ்மால் அண்ட் மீடியம் ஸ்கேலில் சர்வீசஸ். அதில் மிக முக்கியமானது எடுகேஷன். இந்த எடுகேஷன் சர்வீஸுன்ற பேட்டர்னே, அதாவது நாங்கள் இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா, எங்களுக்கான எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு இல்லையா, நாங்கள் கொடுக்குற என்ன சமன்பாடு ஃபார்முலாஸ் இருக்கு இல்லையா, முழுக்க மாறுது. இப்போ பயோ சயின்ஸ்னா நாங்கள் முதல்ல MBBS பெருசுண்டோம். இப்போ அது கம்ப்ளீட்டாக மாறிட்டு பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் ஒன்று வந்துருச்சு. அதுக்கு டிமாண்டட் கூட. ஸோ டிகிரிஸே சேஞ்ச் ஓவர் ஆகுது. இது எந்தளவு ஃபாஸ்ட்டாக வேர்ல்ட் சேஞ்ச் ஆக போகிறன்றதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஸோ இப்போ நாங்கள் பேசுகிறதே நாளைக்கு நாளாண்டைக்கு என்னங்கிற ஒரு சேலஞ்ச். இப்போ இந்த சேலஞ்சில் நாங்கள் ஒரு செக்டர்ஸை டெவலப் பண்ணி கொண்டு போகணுமா இருந்தால், அந்த நீங்கள் ஏற்கனவே சொன்னது போல் ட்ரையல் அண்ட் ஃபெயில் அண்ட் சக்ஸஸ் இந்த ஸ்ட்ரக்சர்ஸுக்கு போகணும். ரெண்டாவது R&D ஹேவ் டு டூ ஃபார் எனி சிங்கிள் திங், இல்லாட்டி அது அப்சுலேட் ஆயிரும். ஸோ அதுக்கான ஒரு R&Dக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தேவை. இப்போ இதில் அந்த R&D மாதிரியான விஷயத்துக்கு பேசிக்காக நாங்கள் வெளியிலேருந்து கொண்டு ஒரு எக்ஸ்சேஞ்ச் இன்வெஸ்ட்மெண்ட் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் சொன்ன உங்களோட பாயிண்ட்லேயே வாரு, ஒன்லி 50 minutes தானே ஸ்ரீலங்காவுக்கு வர்றதுக்கு, பெரிய காஸ்ட்டும் இல்லை. ஸோ பெரிய லேப்ஸ் அத்தனை ஃபெசிலிட்டியும் இந்தியாவுக்கு இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸ்ரீலங்காவில் இந்த SME அவங்கள்ட இந்த R&Dயை வடிவாக செக் பண்ணி கொண்டு செய்கிறதுக்கு வெரி காஸ்ட்லெஸ்ஸில் உங்களோட இந்த இந்தியன் ஸ்ரீலங்கன் ட்ரேட் அக்ரிமெண்ட் ஹெல்ப் பண்ணுமென்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாம் நல்ல ஒரு ஒரு ஓப்பன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஸ்ரீலங்காஸ் பேசிக்லி. அப்சல்யூட்லி. ஐ திங்க் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ங்கிறது இந்த லாஸ்ட் ஒரு 5 to 7 இயர்ஸில் நிறைய ஓப்பனாக இருக்குது. அகெயின் என்னோட பர்சனல் ஒப்பீனியன், லாட் ஆஃப் ஸ்ரீலங்கன் பிஸ்னஸ் ஒரு 40லேருந்து 45 பிஸ்னஸ்மேனை போன 2-3 நாளில் நான் மீட் பண்ணியிருக்கேன். எல்லாம் இந்தியாவோட தான் செய்கிறாங்க. ஒன் திங் ஐ ஃபீல் இஸ் நிறைய பேர் இன்னும் ஒரு ப்ரீ கன்சீவ்டு நோஷன்ஸோடையே இருக்காங்க. இந்தியா மாறிடுச்சு. Sri-Lanka is now the time for you to take that opportunity to reach out to India and see how you can take advantage of India. India opportunity எடுத்துக்கோன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஒரு ப்ரீ கன்சீவ் நோஷனில் 20 வருஷம் முன்னாடி எப்படி இருந்துச்சு அவ்வளோ அதே பிரச்சனையாக இப்போ இருக்க போதா அப்படின்னு பயத்தோட அடியை எடுத்து வைக்காம இருக்காங்க. ஐயோ அது ரொம்ப கஷ்டம், எதுக்கு? டுடே இந்தியா எவ்ரி 5 to 6 years இந்தியா இஸ் சேஞ்சிங். இப்போ நிறைய ஸ்டேட்ஸ், நான் இப்போ என்ன எல்லார்ட்டும் சொன்னேன்னா, இன்னைக்கு ஒரு தமிழ்நாடு கர்நாடகாவோட கம்பீட்டே பண்ணல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட். கர்நாடகா மகாராஷ்டிராவோட கம்பீட் பண்ணலை. தமிழ்நாடு வியட்நாமோட கம்பீட் பண்ணது. கர்நாடகா பங்களாதேஷோட கம்பீட் பண்ணது. மகாராஷ்டிரா மெக்சிகோ. ஸோ we are not competing with each other, we are competing globally, which means today the government ஸ்மார்ட் ஆன்சர் கூடுதலாக எங்களுக்கு கொஞ்சம் கிளியராக புரிய வைக்கணும். சாய்சுதா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா,
தமிழ்நாடு ஜிடிபி மட்டுமே வியட்நாமோட ஜிடிபின்ற அளவுக்கு வளர்ச்சி பெற அளவுக்கு அங்கத்தான் இண்டஸ்ட்ரி இருக்குங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய விஷயம். இதை நாங்கள் கொஞ்சம் கிளியராக சொல்லுவோம். இல்லை, ஸோ தட் இஸ் த ரீசன் வை தமிழ்நாடு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இண்டிபெண்ட். நான் சொன்ன 3 ஸ்டேட்டுமே டாப் 5 சிக்னிஃபிகண்ட் கான்ட்ரிபியூட்டர்ஸ் டு த ஓவரால் ஜிடிபி ஆஃப் த கண்ட்ரி, ரைட்? ஸோ என்ன அனதர் இம்பார்ட்டன்ட் திங் இதில் டக்குன்னு புரியாத என்ன விஷயம்னா, when I say தமிழ்நாடு வந்து ஒரு இன்னொரு நாடோட கம்பீட் பண்ணுது அப்படின்னு என்ன சொல்ல வரேன்னா, the government and the bureaucracy today understands public sector மட்டும் யோசிக்க கூடாது. You have to think of a private sector. If I want to attract private sector and அவங்கள நம்மளோட தேசத்துல தக்க வச்சுக்கணும்னா அவங்க கேட்கறது தான் கொடுக்கணும். எவ்வளோ ஈஸியாக பண்ணி கொடுக்க முடியுமோ, எவ்வளோ மிக விரைவில் செஞ்சு கொடுக்க முடியுமோ, எவ்வளோ உலக தரத்தில் பண்ணி அப்போ தான் அவங்க இருப்பாங்க. இல்லைன்னா வேண்டான்றாங்க. மகாராஷ்டிரா வேண்டாம், நான் மெக்சிகோ போகிறேன்னு சொல்லிட்டாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? ஸோ வேர்ல்டு கிளாஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கிற குளோபல் கண்ட்ரிஸோட கம்பீட் பண்ணணும்னா you have to bring in world class mentality, and that is the reason significantly the foreign direct investment ன்னு சொல்லுவாங்க, that has been improving significantly, and வெளிநாட்டிலேருந்து எல்லா நாட்டிலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அட்ராக்டும் பண்ண முடியுது. Now this kind of mentality governmentum display பண்றாங்க, and the private sector more than ever they are able to open. Like IIT in India is a legacy institution. They have now opened up institutions in the UAE. They opened up institutions in Zanzibar. The IIT, right? It's easier to get into Harvard and MIT than IIT to get into IIT and IIM, which is absolutely true. ஒருத்தருக்கு IIM and IITல சீட்டு கிடைச்சிருக்காங்க, ஆனால் அவருக்கு MITலையும் ஹார்வர்ட்லையும் சீட்டு கிடைச்சிரும். Like that is sort of the running thing, which is a practical reality. Now even the private sector today is opening up opportunities globally because they see the need and recognize it and want to open up to make, in a way, to educate and skill the world and bring in our Indian opportunities to world. Now idhula yaar idha important closer monitor pannona, the private sector that want to take advantage. At the end of the day government வந்து பாலிசி போட முடியும், எங்களை மாதிரி 4 ஆட்கள் வந்து சொல்லிட்டே இருக்க முடியும், ஆனா முதக்கால எடுத்து வைக்கிறது நீங்க தான். ஸோ தட் இஸ் த கொஸ்டின் இஸ் நோ மோர் இந்தியாவுக்கு போகணுமா வேண்டாமா, இந்தியாவுக்கு இன்னைக்கு போகணுமா நேற்றுக்கு போயிருக்கணுமா, தட் இஸ் த கொஸ்டின். இன்னைக்கா நாளைக்கா கூட கிடையாது. பிகாஸ் that is the kind of opportunity we are sort of having, and you see how today India is placed on the global stage. Very underrated point is இந்தியா. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்தோடனே நம்ம பேசிகிட்டு இருந்தோமோன்னு சொன்னீங்க, இந்தியா இஸ் டுடே அ வெரி சேஃப் பொலிட்டிக்கல் அண்ட் ஜியோ பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் ஃபார் இண்டஸ்ட்ரியல் ஸ்டெபிலிட்டி. ஆட்சி யார் வந்தாலும் எல்லாருமே இண்டஸ்ட்ரி ஃபஸ்ட்டு தான் போட்டிருக்காங்க. அண்ட் டுடே இந்தியா எங்கே எடுத்துகிட்டு போய் நம்மளை வச்சுருக்காங்களோ, it is up to the private sector of India and private sector of India's ally to immediately take advantage of it. That's great. Because when you compare with the Vietnam and Bangladesh, that stood show your intelligence of a economical mind. ஏனெண்டா டபுள் டிஜிட்டில் கொரோனா பீரியட்லேயும் டெவலப்மெண்ட் காட்டினது வந்து பங்களாதேஷ் தான். செகண்ட் வியட்நாம், தே நெவர் கீழே போகலை. கொரோனா பீரியடில் வேர்ல்டு வைடாக இருக்கும்போது தேவர் கம்பீட்டிங் வித் ஜிடிபி. அதோட கம்பீட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டேட்டுக்கு முடியும் என்ற அளவுக்கான ஒரு காம்படிஷனை தான் கொடுக்குது. இப்போ நாங்கள் இங்கே ஆறுதல் அடையலை. வி ஹாவ் டு ஃபைட். இதுதான் இங்கே முக்கியம். One of the important solace you have to take is India is a natural ally that is willing, it always has an open hand to Sri Lanka, and now it is for Sri Lankan private sector. I'm talking only from the private sector, yes. Because government la political enna nadandalo and the private sector opportunities, private to private, there is nobody to stop us. Opportunities irukku, ad identify panni modakala eduthu vechu gettiya pidichu melum valarudhu மக்கள் பிஸ்னஸ்மேன் தான் பண்ணணும். அண்ட் ஐ திங்க் தி ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் வெரி ரைப் அண்ட் பீக் நவ் பிகாஸ் தேர் ஆர் மெனி ஈவெண்ட். இப்போ நாங்கள் இப்போ ஸ்ரீலங்காக்கு இந்தியாவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ என்டர்டெயின்மெண்ட் பட்ஜெட்டுங்கிறது ஒரு பெரிய விஷயம். இட்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் மைட் பி த இன்டர்வியூ, பட் நான் சொல்கிறேன், ஸோ இந்தியாவில் இருக்கிற பிகஸ்ட் ஒரு பாப் ஆர்டிஸ்ட் ஸ்ரீலங்காவில் நாங்கள் ஒரு பெரிய மியூசிக்கல் ஷோ வைக்கலாம். இதில் ஏஷியன் கண்ட்ரீஸில் இருக்கிற அத்தனை பேரையும் நாங்கள் டூரிசம் டெவலப்பத்துக்கு கொண்டு வரலாம். ஸோ இட்ஸ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ சம் சார்ட் ஆஃப் ப்ரைவேட் செக்டர்
ஒரு ஸ்டெப் அப் பண்ணணும் அதை செய்கிறதுக்கு. தென் ஒன்லி த ஆப்பர்ச்சுனிட்டி வில் கம். Absolutely. Tourism, entertainment, because the cultural Bond synergy இருக்கு synergies, number one. And look at your natural coastline. நான் உங்களுக்கு சொல்ல எனக்கு நான் சென்னையில் இருக்கேன். ஸ்ரீலங்காவுக்கு போன 5 வருஷமா வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரேன். ஃபுல் ஸ்ரீலங்காவை நான் சுற்றி பார்க்கேன். இன்னும் வருஷமும் நான் வருவேன்னு எனக்கு பிரியம் இருக்கு. பிடிச்சிருக்கா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். இட் இஸ் வெரி பியூட்டிஃபுல் அண்ட் காம் பிகாஸ் ஆஃப் த நேச்சுரல் assets that you just convert them into tourism. Indians, I think it should be sort of packaged very well and branded very well. The messaging has not reached India. I think that as a national level, Sri Lanka could come up with a national strategy, specifically tourism, destination wedding, temple religious destination wedding. Very highly, example, South India, highly religious kalyanam da seivanga. That plus a beautiful coast that you have. You get your destination wedding and your religious wedding. எதுக்கு தாய்லாண்டில் போய் வெட்டிங் கொண்டாடுறாங்க? Why can't Sri Lanka be the opportunity? The kind, because அவ்வளோ க்ரௌடு கிடையாது ஸ்ரீலங்காவில். நம்பர் Very ஒன், needful. எக்ஸ்ட்ரீம்லி உங்கள் ஹாஸ்பிட்டாலிட்டி இஸ் வேர்ல்ட் கிளாஸ். எவ்ரி டைம் வரும்போது நான் Thank பார்க்குறேன். you. இட் இஸ் பியூட்டிஃபுல். யுவர் ஃபுட் இஸ் எக்ஸலண்ட் அண்ட் லாட் ஆஃப் கல்ச்சரல் சிமிலாரிட்டிஸ் அண்ட் வார்ம். இதுக்கு மேலே என்ன And very similar food as well, no? அதுவும் சவுத் ஒரு பெரிய இந்தியாவுக்கும் விஷயம். இதுக்கும் ரொம்ப நல்ல சிமிலர். இதுக்கு மேல என்ன வேணும்? ஏன் ஆனால் இந்தியன் டூரிஸ்ட் இப்போ எதுக்காக ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் டிஸ்ரப்ஷன் வந்து யூரோப் அண்ட் மிடில் ஈஸ்ட் போக முடியாததுனால ஸ்ரீலங்கா வர ஆரம்பிக்கிறாங்க. ஐம் சேயிங் அதுக்கு முன்னாடி ஆப்பர்ச்சுனிட்டி இருந்திருக்கு. மெசேஜிங் அண்ட் பிராண்டிங் இருந்துச்சுன்னா ஐ திங்க் இந்த இயர் பிகினிங்லேருந்து 22% ஆஃப் ஸ்ரீலங்கன் டூரிஸ்ட் ஆர் ஃப்ரம் இந்தியா. Yeah. Because of the geopolitical disruption, last I heard was it is touching close to 40. In the moment நம்ம விட்றாதீங்க. Create a brand, create a strategy. India is your biggest ally when you are coming to promote tourism. 40 or 70 ஆக்கிற மட்டும் don't stop. Build on the momentum. போயிடுச்சுன்னா திருப்பி துபாய் போறேன்னு சொல்லிடுவாங்க. திருப்பி பாக்கி கண்ட்ரி போய். ஸோ தட் இஸ் அ வே ஃபார் அஸ் டு சார்ட் ஆஃப் பில்ட். இஃப் வி நோ கண்டிப்பா வருவோம் நாங்க. அதுக்கு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ப்ரைவேட் செக்டர்ஸ் ஹேவ் டு இன்வெஸ்ட் 100%. இப்போ ஃபெரி சர்வீஸ் மாதிரி நீ அங்கால பெரிய கப்பலையும் விட்டு எடுத்தா இன்னும் நல்லா இருக்கும்னு தோணுது. Correct. I mean, southernmost point of, I think Nadula, I think 1 year back discussion, the ferry service was 45 minutes ferry, 45 minutes from India's southernmost point to mainland or southernmost point to, Sri Lanka. Chennai, yeah. 45, that by itself is a tourist attraction. 45 minutes couple, 1 day trip. Cruise மாதிரி போயிட்டு வரேன். Look at the opportunity for the cruise that it has. வந்து ஒரு 3 day ஜஃப்னா போங்க, கொலம்போ போங்க. And the days basically ஸ்ரீலங்காவில் இப்போ 5 என்ன இப்போ லிங்க ஈஸ்வரம் இருக்கு. இப்போ நாங்கள் திருவண்ணாமலை அப்படி இருக்கிற மாதிரி இங்கே இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி என்ன ஒரு சிவராத்திரி பீரியட்ல அதுக்கு ஒரு ஒரு பிளானிங் வைக்க முடியுமா இருந்தா தீஸ் ஆர் ஃபேண்டாஸ்டிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். எவ்வளோ ஐடியாஸ் வருது உங்கள்கிட்ட இருந்து. பேசாம ஐடியான்னு போட்டு ஒரு கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணிடுவோம்னு யோசிக்கிறேன். பை சாய் சுதா. இல்ல, because I speak so passionately only because I feel we are brothers and sisters of the same mother and we feel there is opportunity. சொல்ல ஆள் இல்லையா, அதை எடுத்துக்கிறதுக்கு ஆள் இல்லையான்னு தெரியல. நம்மளோட வேலை டு கீப் ஸ்ப்ரெடிங் த மெசேஜ். ஸோ the countries take advantage, the people, the private sector of the country take advantage of the good work that has been laid out, so far. அவ்வளோதான். ரைட். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கு. இப்போ இதுவரைக்கும் நீங்கள் யூ செட் தட் நீங்கள் ஒரு ப்ரைவேட் டெஸ்க் கொண்டு போட்டு இப்போ யூ ஹேவ் டிஸ்கஸிங் வித் ஃபார் ஸ்ரீலங்கன்ஸ் எஸ்எம்இஸ் டெவலப்மெண்ட். எந்த ஏரியாஸ் வந்து நீங்கள் பார்த்துருக்குறீங்க ஸ்ரீலங்கா உண்மைக்கு டெவலப் பண்ணலாமன்ற இடத்துல? என்ன ஸ்ரீலங்கா இருக்கிற ஸ்ட்ராங்கஸ்ட் ஏரியாஸ் வந்து நீங்கள் எதை நினைக்கிறீங்க? ஸ்ரீலங்காவோட த நேச்சர் ஆஃப் த பீப்புள், எஸ்பெஷலி த பிஸ்னஸ் செக்டர், ரொம்ப என்டர்பிரைசிங் ஆன ஒரு கம்யூனிட்டி இஸ் மை அசஸ்மெண்ட். நிறைய ரோட் பிளாக்ஸ் வந்துட்டே தான் இருந்திருக்கு உங்களுக்கு. பட் பிஸ்னஸ்மேன் ஃபயரோடு இருக்கிறவங்க ஒரு ஸ்டம்பிளிங் பிளாக் வந்துச்சுன்னா அங்கே நிற்காம ரைட்டில் போகலாமா லெஃப்டில் போகலாமா தாண்டி குடிச்சு போகலாமா, அந்த கைண்ட் ஆஃப் மென்டாலிட்டி இஸ் சம்திங் தட் இஸ் விச் இஸ் வெரி ஹானஸ்ட்லி ஒரு கேள்வி அண்ட் திஸ் இதுக்குள்ள ஹானஸ்ட்லியாக கேட்குறேன். அந்த எஃபிஷியன்சி ஆஃப் டெலிவரிங், அதாவது ஒர்க்கர்ஸ் எஃபிஷியன்சி ஆஃப் டெலிவரிங் இன் இந்தியா கேன் யூ சி இன் ஸ்ரீலங்கா? யூ ஹேவ் டு பி வெரி ஓப்பன் அப்.
honest answer is I don't know. So I'm அதில் not ஒரு சின்ன able to பிரச்சனை இருக்குது. பிகாஸ் tell. இந்தியாவுண்ட காம்படிஷன், அதாவது இப்போ தமிழ்நாட்டு எடுத்துக்கொண்டாலும் ஒரு ஏரியாவில் இருக்கிற அத்தனை பேரோட காம்படிஷன், ஒரே ப்ராடக்ட் இத்தனை பேர் செய்கிற காம்படிஷன், இந்த மாதிரியான காம்படிஷன் அட்வான்டேஜ் வந்து ஒரு கண்ட்ரின்ற ப்ரைஸிங்கையும் அவங்களோட எஃபிஷியன்சியும் கூட்டும். இப்போ நாங்கள் இந்தியா பற்றி பேசுகிறோம். இந்தியாவோட சைனா டெஃபினெட்லி இந்த விஷயத்தில் ஹெட்டாக இருக்கிறதுக்கான ரீசன் அவங்களோட காம்படிஷன். ஒரு கட்டத்தில் ஜப்பான் டெவலப் ஆகினது சேம் ப்ரைஸ் காம்படிஷன், பயங்கர எந்த ஒர்க்கியோலிக் மைண்ட் செட். எஸ், இது வந்து பேசிக் ரூட் லெவலில் இருந்து மாற்ற வேண்டிய ஒரு கல்ச்சராக இருக்குது. ஸ்ரீலங்கன் வித்தவுட், அதாவது நான் கவலைப்படுறதுக்கு இல்லை, நான் என்ன திருத்திக் கொள்வது, நான் வைக்கப்படுறதுக்கு தேவையில்லையே, நான் இதுதான் பிள்ளைன்றது நான் சொல்கிறது பயப்படவும் தேவையில்லையே. ஸோ எங்களுக்கு இருக்கு வந்து இதை நாங்கள் திருத்திக் கொள்ள வேண்டிய தேவை இருக்குது. அதாவது ஒரு சோம்பல் தன்மையை நாங்கள் குறைக்க வேண்டிய தேவை இருக்குது. வருஷத்தில் 40 நாள் லீவ் இருக்குது. ஈச் போயா டே வி ஹேவ் லீவ். ஈச் போயான்றது ஒவ்வொரு பருவமும் எங்கள் நாட்டில் லீவு. அப்போ இதெல்லாம் வந்து ஒரு என்டர்பிரைசஸ் பிஸ்னஸுக்கு வரும்போது அந்த 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 ஹவர்ஸ் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ன்றது உங்களுக்கு புரியும். ஸோ இதெல்லாம் எங்கள் பக்கத்தில் திருத்த வேண்டிய தேவை இருக்குண்ணா. சரி, அதனால தான் நான் உங்கள்கிட்ட கேட்டேன். ஸோ வி ஹேவ் த ஸ்ட்ராங்கர் சைட்ஸ் பார்ட். குறிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி ஹாஸ்பிட்டாலிட்டி, இது நீங்கள் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. கிராமத்தில் இருக்கிற ஒரு வயசான ஆட்களுக்கும் இருக்கும், ரொம்ப பிடிக்கும். சரியா, இது உண்டு. ரெண்டாவது வந்து அன்பு. நாங்கள் ஏமாற்ற மாட்டோம், ஏமாறுவோம். சரியா, இதில் இருக்கிற பெரிய பிரச்சனை இந்த 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 எஃபிஷியன்சி தான். அதாவது வந்து சில இண்டஸ்ட்ரியில் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஐடியை பொறுத்த மட்டும் ஓகே, வின் டு வின் சிச்சுவேஷன் தான். ஸ்ரீலங்கா இன்னும் இந்தியா அளவுக்கு பூமி இல்லை, இருந்தாலும் ஸ்ரீலங்காவில் நல்ல நல்ல ஐடி கம்பெனிஸ் இருக்குது. மற்றது பெரிய பெரிய என்ன சப்ளை இருக்குது, உங்களுக்கு தெரியும். மற்றது ஒரு கட்டத்தில் வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரின்ற ஒரு பைனியர்ஸாக நாங்கள் இருந்திருக்கோம், இப்பவும் ஓடிட்டு இருக்கோம். இப்படியான விஷயங்கள் பறக்குது. அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு, இந்த மாதிரி விஷயங்களும் இருக்கு. அதான் உங்கள்கிட்ட கேட்டேன். நீங்கள் ஸ்மார்ட் ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னு தெரியாது. இல்லை, பட் I'll go back to the previous question. என்னென்ன செக்டர்ஸ் சார்ட் ஆஃப் இம்பார்ட்டண்ட் இதுன்ட்டு, டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. தட் இஸ் ஒன் ஆஃப் யூர் ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசெட்ஸ். மேனுஃபேக்சரிங் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல்ஸ் இருக்குது, காம்பனன்ட்ஸ் as a whole industry இன்னும் ஃபுல்லாக டெவலப் ஆகல ஸ்ரீலங்கா as a automotive industry. பட் ஆட்டோமொபைல் காம்பனன்ட்ஸ் இண்டஸ்ட்ரிங்கிறது டெவலப் ஆகிருக்கு, எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸுங்கிறது டெவலப் ஆகிருக்கு. ஸோ தட் இஸ் another sort of ஃபுட் ப்ராசஸிங் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. மேரீன் ப்ராசஸிங், அகெயின் மெரீன் ஃபுட்ஸ் ப்ராசஸிங் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. லாஜிஸ்டிக்ஸ் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. ஒன் ஆஃப் த நியூவர் செக்டர்ஸ் தட் ஐ feel there is good opportunity is healthcare and education, because you have the land, you have the resources, but you need the guidance and help to develop that resources. Now this is an opportunity from outside. Na mundanithiki Sri Lanka ku vandumbodhu, this time I am noticing nariya billboards of foreign university coming here, so which is a sign that there is an opportunity here and people are welcoming the opportunity to upskill themselves for global exposure. அதில் என்ன பிரச்சனை உங்களுக்கு 4 வருஷத்துக்கு அப்புறம் என்ன வரும்னா, நீங்கள் குளோபல் எக்ஸ்போஷர் கொடுத்து இங்கே அப்ஸ்கில் பண்ணி வெளியே போனாங்கன்னா திருப்பி வருவாங்களா இல்லையா? பட் இன் அ வே யூ ஹாவ் டு ஸ்டார்ட் தட். அது ஆரம்பிக்கணும். ஐ திங்க் இந்தியாவுக்கு இது வந்து ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி மைக்ரேஷன் ஆரம்பிச்சு, லைக் எல்லாரும் வெளிநாட்டுக்கு போய் படிக்க ஆரம்பிச்சாங்க, அப்புறம் அங்கங்கே செட்டில் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு லைஃப் சைக்கிள், இதை நீங்கள் ஸ்கிப் பண்ண முடியாத. எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக ஆரம்பிக்கிறீங்களோ சீக்கிரமாக கடந்து போக முடியும் நீங்கள், ரைட்? பட் இந்தியாவில் இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னா, என்னென்னா, அதாவது ஸ்கில் மைக்ரேஷன் போகிறது வந்து செகண்ட் அந்த ஜெனரேஷன் தான் போகும். பெரிய ஜெனரேஷன் அவங்களோட அப்பா அம்மா ஸ்டில் அந்த இந்தியாங்கிற அந்த மண்ணிலே தான் இருப்பாங்க. ஸோ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும். இப்போ அது கொஞ்சம் சேஞ்ச் ஓவர் ஆகிட்டு இருக்கு. அந்த ஜெனரேஷன் இப்போ டுவர்ட்ஸ் எண்டு கட்டத்துக்கு வந்துருச்சுல்ல. இப்போ 30 வருஷத்துக்கு முன்னாடி 35 வருஷத்துக்கு முன்னாடி 25 வயசுல போனாங்கன்னா நீங்க ப்ரீவியஸ் ஜெனரேஷன் சொன்னவங்க அவங்க தான் இப்போ நெக்ஸ்ட் ஜெனரேஷன், அந்த ப்ரீவியஸ் ஜெனரேஷன் இப்போ. ஸோ இப்போ நவ் வாட் இஸ் ஹேப்பனிங் இஸ்
ரிவர்ஸ் மைக்ரேஷன் நடந்துட்டுருக்கு. நிறைய பேர் வெளியே போய் படிக்கிறாங்க 5 வருஷம் 10 வருஷம். நான் வெளியே நின்று சம்பாதிக்கிறதுக்கு என் நாட்டிலே தேர் ஆர் சம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பிகாஸ் மை கண்ட்ரி ஹேஸ் சார்ட் ஆஃப் டெவல். அதுக்கு ஒரு 10 வருஷம் ஆகும், 15 வருஷம் ஆகும். அதான் சொல்கிறேன், நீங்கள் எப்போ ஆரம்பித்தாலும் அந்த லைஃப் சைக்கிள் முடியும், கடந்து தான் போகணும். சீக்கிரம் ஆரம்பிச்சிங்கன்னா சீக்கிரம் முடிக்கலாம் இஸ் மை பர்சனல் சார்ட் ஆஃப் ஒப்பீனியன். ஐ எம் அ ப்ராடக்ட் ஆஃப் ரிவர்ஸ் மைக்ரேஷன் மை செல். 10 வருஷம் வெளிநாட்டில் இருந்துட்டு வந்தேன். அதுக்கப்புறம் வெளிநாட்டுக்கு அளவுக்கு யூனோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் ஃபைனான்ஷியல் கண்டிஷன்ஸ் இல்லைனாலும் எனக்கு I will be, my country has developed so well. I want to come back to my country and build in my own country. 5 வருஷம் 15 வருஷம் வெளியே இருந்துட்டு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் உள்ள திருப்பி வந்தேன். அண்ட் இன் அ வே கவர்மெண்ட் மேக் இந்தியா பாலிசி முக்கியமாக அதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணிச்சு இல்லையா? எக்கச்சக்கமான ஆட்கள் ஃபாரின்லேருந்து திருப்பி தங்களோட ஓன் கண்ட்ரிஸுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணி எக்கச்சக்கமான கம்பெனிஸ் க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச எத்தனை ஐடி இண்டஸ்ட்ரி ஹெட்ஸ் அக்ரிகல்ச்சருக்கு வந்தாங்க இந்தியா. Correct. So those are all the industrial development across all the நீங்கள் ஸ்டார்ட் அப் ஃபவுண்டராக இருக்கட்டும், ஒரு அக்ரி டெக் ஃபவுண்டராக இருக்கட்டும், ஆர் இட் குட் பி அ காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் ஆரம்பிக்கிறவங்களா இருக்கட்டும், ஆர் ஜஸ்ட் ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட்டர், ஈகோசிஸ்டம் மார்க்கெட் பிளேஸ் கிரியேட்டராக இருக்கட்டும், ஆர் நீங்கள் ஹார்ட்கோர் மேனுஃபேக்சரிங் செக்மெண்ட்டில் ஒரு கன்சியூமரோட ஒரு டிமாண்ட் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை மட்டும்தான் கவர்மெண்ட் எடுத்துகிட்டு வர முடியும். உள்ளே வந்து என்னத்தை கிரியேட் பண்ணி மக்களுக்கு என்ன எடுத்துகிட்டு போகிறது ப்ரைவேட் செக்டர். ஸோ ஐ திங்க் தட் ரிவர்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் தி அக்னாலஜ்மெண்ட் அண்ட் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் தி ஆப்பர்ச்சுனிட்டி ஹேஸ் நவ் ஸ்டார்டட் ஹேப்பனிங். அண்ட் நிறைய பேர் வெளியே போய் எக்ஸ்போஷர் படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க போய் படிக்கிறாங்க. 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு திருப்பி வர ஆரம்பிக்கிறேன். என்ன கொஞ்சம் யூனோ ஒரு வருஷத்துக்கு 5 லட்சம் ரூபாய் 10 லட்சம் கம்மியாக கிடைக்க போகுது. பட் நாட்டில் இருக்கும் enough equal amount of lifestyle today India is also able to give me. வெறும் patriotic பற்றுனால மட்டும் வந்துட மாட்டாங்க. They are enough opportunities that will also in the opportunity it's a parallel thing of education develop பண்ணணும், health care develop பண்ணணும், social infrastructure develop பண்ணணும். நீங்கள் காமன் மேன் திருப்பி வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எதுக்கு எல்லாரும் வெளியே போகிறாங்க? குட் சோஷியல் லைஃப், ஒர்க் லைஃப் பேலன்ஸ், குட் ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, இதுக்காக தான் போகிறாங்க. இது எல்லாமே நம்ம நாட்டிலே இருக்குன்னாலும் தமிழில் சொல்லுவாங்கல்ல, சொர்க்கமே என்றாலும் நம்மூரை போல வருமா. ஸோ இஃப் தேர் ஆர் இனஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பீப்புள் வில் சார்ட் ஆஃப் டெஃபினெட்லி வாண்ட் டு sort of come back, and that coming back will happen when they are in their mid-30s and 40s and not when they want to retire ஆகும்போது ஊருக்கு போனால் போகுன்ற மென்டாலிட்டி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிச்சிருக்கு. That's what I feel. ஸோ எங்களுக்கான டைம் முடிச்சிட்டாங்களா? பட் நான் யோசிச்சு நீங்கள் தமிழ்நாட்டுன்ற ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இருக்கக்கூடாது. எங்களோட டீலும் நல்லா இருக்கும், ஸ்ரீலங்கன் எஸ்எம்இயும் டெவலப் ஆகும். அதே நேரத்தில் நீங்கள் சொல்கிற விஷயங்கள் எல்லாம் அவ்வளோ தூரம் டீப்பாக இருந்தது. அது உங்களுக்கு ஒரு கம்ப்ளிமெண்ட்டாக கொடுக்குறது தான் இருக்குது. பிகாஸ் தட் மச் ஆஃப் இன்ஃபர்மேட்டிவ் இன்டர்வியூ. தேங்க்யூ. சச் அ ப்ளெஷர். இந்தியன் எக்கானமி பற்றி இவ்வளோ நல்லா தெரிஞ்சு வச்சு ஹவு கேன் ஒரு பேஷனேட்டாக ஒரு ஸ்ரீலங்கனா பேஷனேட்டாக ஹவு கேன் ஐ எவ்ரி கொஸ்டின் நீங்கள் கேட்டது ஹவு கேன் வி பில்ட் த பிரிட்ஜ் பிட்வீன் இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா. இட் வாஸ் சச் அ ப்ளெஷர். Nothing from me, Sai Sudha. Everything because of your answers. It triggered me to take over there. So I have learned from you. Thank you very much. மிக்க நன்றி. உங்கள்கிட்ட இருந்து pleasure to speak to you, and I really hope we will get an opportunity to work with all the Sri Lankan businesses. We are there to support you as a private entity and as a country. Our arms are open and we welcome you. மிக்க நன்றி. Thank you. நன்றி. மீண்டும் ஒரு முறை சந்திப்போம் அட்வொகாட்டாவில். அதுவரை விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.